students, today we are discussing about the topic of force and motion. Force means விசை, motion means இயக்கம். force வந்து நடந்தாதான் motion என்ன செய்யும், கண்டிப்பாக நடக்கும். In this learning object, to identify that push or pull or both are involved when there is a motion. அப்போ when there is a motionல என்ன நடக்கும்னா புஷ்ஷும் இருக்கும் புல்லும் இருக்கும். புஷ் மீன்ஸ் தள்ளுதல், pull means இழுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. To understand that some forces are, there are two kind of forces. First, contact forces and second one, non-contact forces. To know that when force is applied, it can make things move, change the direction or சேஞ்ச் இட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ். அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம ஒரு பொருளில் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணும்போது அப்போ வந்து அது என்ன செய்யுது, மூவ் ஆகுது, அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, அதோட ஷேப் அண்ட் சைஸும் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் தெர் ஆர் ஸோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன். அப்புறம் டு ரெடியூஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பீட், சரியா? அப்புறம் ஸ்பீடை பற்றியும், ஸ்பீடுனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழில் வேகம்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் என்ன செய்யலாம், இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் என்ன செய்யலாம், படிக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு, அந்த வந்து இந்த ஸ்பீடோட யூனிட் என்னது அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ மோஷனில் வந்து தேர் டூ டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று வந்து யூனிஃபார்ம் மோஷன், செகண்ட் ஒன்று என்னதுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன், சரியா? அப்புறம் டு கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். அப்போ இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம்னா டைமை மெஷர் பண்ணலாம், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம், அண்ட் ஸ்பீடை என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம், சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இன்ட்ரடக்ஷனில் பார்க்க போகிறது when we open the door or kick a football or lift our school bag, motion is involved and there is some push or pull. ஸோ வந்து புஷ் ஆர் புல்லுனா தள்ளுதல், சரியா? புஷ்னா தள்ளுதல் சொல்லி கொடுத்துருக்கேன், புல்னா எனக்கு இழுத்தல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு டோர் வந்து இருக்குது, சரி? நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம், அது க்ளோஸாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதில் வந்து ஒரு வந்து என்ன செய்கிறோம், அதாவது அதை வந்து தள்ளும் போது தான், சரியா? அதை புஷ் பண்ணும்போது தான் அந்த டோரை அது என்ன செய்யுது, ஓப்பன் ஆகுது, சரியா? அல்லது வந்து நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அது புல் இழுத்து பூட்டும் போது தான் என்ன செய்யுது, அந்த டோரை அது என்ன செய்யுது, க்ளோஸ் ஆகுது. அப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு பாய் சி த பிக்சர். இந்த பாய் என்ன பண்ணுறான்னா தன்னோட பேக்கை என்ன செய்கிறான்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்கிறான்னா எனக்கு தூக்குறான், சரியா? அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோஷன் ஆனது என்ன செய்யுது, நடக்குது. அப்போ அந்த வந்து அந்த பேக்கை வந்து அவன் வந்து அதை வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேஜ்னால் அதாவது அதே நிலையில், அதாவது அங்கங்கே மூவ் ஆகாமல் அதே ஸ்டேஷனரி பூஜ்ய நிலையில் இருக்கும்போது அப்போ வந்து என்ன செய்யாது, அப்படி இருக்கும். அப்போ வந்து அதில் வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு அந்த பேக்கை வந்து அவன் வந்து எனக்கு தூக்க முடியும், சரியா? இதே மாதிரி தான் இன்னொரு பாய் என்ன பண்ணுறான், பால் வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷனரி ஸ்டேஜில் இருக்குது, சரியா? அதை வந்து அவன் கிக் பண்ணும்போது அந்த பாலானது என்ன செய்யுது, இங்கேருந்து அங்கே என்ன செய்யுது, மூவ் ஆகுது, சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன் மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு. அப்போ வாட் இஸ் ரெஸ்ட், ரெஸ்ட்னா என்னது, மோஷன்னா என்னதுன்னு சொல்லி என்ன செய்ய பார்க்க போகிறோம். இஃப் யூ புஷ் த புக் டு ஒன் சைட் ஆஃப் த டேபிள் டு கிளியர் த ஸ்பேஸ் ஃபார் கீப்பிங் யுவர் நோட் புக், தென் யூ வில் சே த புக் இஸ் மூவிங். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு டேபிளில் ஒரு புக்கை வச்சுருக்கோம், சரியா? புக்கை வச்சுருக்கும்போது ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் அந்த புக்கானது இங்கேருந்து என்ன செய்யும், வந்து அங்கே என்ன செய்யும், மூவ் ஆகி போகும். இல்லைனா அது ஸ்டேஷ்னரி ஸ்டேஜில் தான் என்ன செய்யும், இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் அந்த மோஷனானது என்ன செய்யுது, நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்னா ஸ்டேஷ்னரி ஸ்டேஜ். ரெஸ்ட் மீன்ஸ் ஸ்டேஷ்னரி ஸ்டேஜ், சரியா? மோஷனுங்கிறது என்ன செய்கிறோம், நம்ம வந்து அந்த ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த பொருள் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுறதா அதை என்ன சொல்கிறாங்கன்னா மோஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாய்ஸ் லிசன். வாட் இஸ் மோஷன் ஆர் டிஃபைன் மோஷன்? வென் தேர் இஸ் change in the position of an object with respect to time, then it is called motion. அப்போ வந்து மோஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா வந்து அதாவது இது டைமை பொறுத்து
டைமை பொறுத்து ஒரு பொருளின் நிலை வந்து மாறும். சரியா? ஒரு டைமை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யறோம், ஒரு பொருளை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் வந்து அதை வந்து நம்ம வந்து தள்ளி விட்டோம்னா, சரியா, புஷ் பண்ணி விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மூவ் ஆகும். சரியா? அப்புறம் வந்து அதை வந்து நல்லா வந்து ரொம்ப வேகமான ஸ்பீடில் வந்து தள்ளி விடும்போது அந்த பொருளானது என்ன செய்யணும், அதிகமான டிஸ்டன்ஸில் என்ன செய்யும், அதிகமான டிஸ்டன்ஸை என்ன செய்யும், அது வந்து இங்கேருந்து அங்கே கிராஸ் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோஷன். சரியா? ஸோ இஃப் இட் ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி இட் இஸ் கால்ட் ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட்னு பொசிஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஷனரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. சரியா? ரெஸ்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க ஸ்டேஷ்னரி ஸ்டேஜ், ஆர் என்ன சொல்கிறாங்க தமிழில் வந்து ஓய்வு நிலைன்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் see the diagram. The man என்ன பண்ணுறான், the man in the boat is moving with respect to the bank of the river. He is at rest with respect to the boat. அதாவது நம்ம பார்க்குறப்ப நம்ம வந்து கரையிலேருந்து இந்த பேங்க் ஆஃப் த ரிவர், சரியா, அந்த கரையிலேருந்து பார்க்குறப்ப இந்த மேன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு என்ன செய்கிறான், அங்கேயும் இங்கேயும் என்ன செய்கிறான், அதை மூவ் பண்ணும்போது அந்த வாட்டரை மூவ் பண்ணும்போது இந்த போட்டானது என்ன செய்யுது, இங்கேருந்து அங்கே மூவ் ஆகி போகுது. சரியா? அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் அந்த போட்டு என்ன செய்யும், அங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த வந்து பேங்க் ஆஃப் த ரிவர்லேருந்து பார்க்கும்போது அவன் வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்கிறப்ப நமக்கு தோணும். ஆனால் அது மாதிரி இல்லை, என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறான். ஸோ வந்து போட்டு வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகி போகுது. சரியா? நெக்ஸ்ட் இப்போ ஈவெண்ட்டை பார்க்கும்போது இந்த கேர்ள் என்ன பண்ணுறான்னா ஸ்விங், அதாவது ஊஞ்சலில் என்ன செய்கிறா, உட்காந்துருக்கா. சரியா? அப்போ வந்து அவள் வந்து ஸ்டேஷ்னரி பொசிஷனில் உட்காந்துருக்கா. அப்போ வந்து அவள் வந்து அப்போ அவளுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஊஞ்சலை தள்ளி விடும்போது தான் என்ன செய்யும், இந்த கார்டனில் இருக்க ஊஞ்சலில் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் அந்த ஸ்விங் என்ன செய்யும், அங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. சரியா? அப்போ வந்து இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது தான் என்ன செய்யுது, அந்த வந்து எனது வந்து அந்த பொருள் என்ன செய்யுது, அங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, 2 எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எர்த்து வந்து we know that the earth is rotating on its axis. சரியா? we know the earth is rotating on its axis. அதாவது பூமியானது என்ன செய்யுது, எர்த்துனா என்னது பூமி, அது வந்து ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். சரியா? அந்த ஓன் ஆக்சிஸில் அது என்ன செய்யுது, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து ஆனால் வந்து நம்ம என்ன இடத்துல பார்க்குறப்ப நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, இங்கேருந்து பார்க்குறப்ப வந்து இடத்துல வானத்தில் ஸ்கையை பார்க்குறப்ப அந்த க்ளவுட்ஸ்லாம் அங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த க்ளவுட்ஸ் மூவ் ஆகுது நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த எர்த்து வந்து ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸாக இருக்கிற தன்னோட ஆக்சிஸ் மீன்ஸ் தன்னோட அச்சிலே தன்னைத்தானே என்ன செய்யுது, சுற்றுறதுனால தான் அந்த க்ளவுட்ஸ்லாம் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிற அப்புறம் நம்மளுக்கு என்னது தோணுது. சரியா? ஸோ தட் இம்ப்ளிஃபைஸ் த ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ். சரி, அப்போ பார்க்குறப்ப அந்த மோஷனில் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் என்னது, ஒரு ரெண்டுமே ரிலேட்டிவாக தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும் போது தான் ஒரு மோஷன் என்ன செய்யுது, நடைபெறுதுன்னு சொல்கிறது, அது நடக்குது அப்படிங்கிறத மோஷன்ங்கிற லெசனில் நம்ம என்ன செய்கிறோம், வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாய்ஸ் டிஃபைன் ஃபோர்ஸ். சரியா? ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. அதாவது வந்து ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல் சரியா, தள்ளுதல் இழுத்தல் வந்து அனிமேட்னா உயிருள்ள பொருட்கள், லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் சொல்லுவாங்களா. ஸோ அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சிலேயே என்ன செய்யலாம், நடைபெறும். தென் தேர் ஆர் 2 kinds ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். சரியா? கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடு விசைன்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த டேர்ம் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடர் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஃபோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 types, கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்போ வந்து wind making a flag flutter, a bullock pulling a cart ஆர் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதாவது வந்து
விண்டு வந்து ஒரு செடி இருக்குது, அது விண்டு வந்து அது மேலே படும்போது அந்த பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டில் அந்த வந்து விண்டு வந்து டச் பண்ணும்போது அந்த செடி அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது. அப்புறம் வந்து புல்லக் புல்லிங் எ காட், அந்த புல்லக்னா காளை மாடுன்னு தெரியும், அதை வந்து புல் பண்ணுறதுக்கு அந்த மேன் என்ன செய்கிறான், ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறப்ப தான் அந்த புல்லக்கானது இங்கேருந்து அங்கே என்ன செய்யுது, இது வந்து மூவ் ஆகுது. இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்கிறான். சரியா? அப்புறம் மேக்னட்டிசம். சரியா? மேக்னட்டிசம், கிராவிட்டி. மேக்னட்டிசம்னா காந்தம். சரியா? காந்தத்தன்மை. கிராவிட்டினா புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்லுவோம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். எதுக்கு எக்ஸாம்பிள்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு என்ன செய்யுது எக்ஸாம்பிள். ஸோ வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இப்போ நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்ப. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது, ஆல் ஆஃப் யூ see the diagram. ஒரு ஃபோர்ஸ் மூலமாக இதெல்லாம் இருக்குன்னா ஏஜென்சிஸ். சரியா? 2 ஏஜென்சிஸை வந்து அனிமேட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்அனிமேட் ஃபேக்டர், உயிருள்ள காரணி, உயிரற்ற காரணி. அப்புறம் இந்த ஃபோர்ஸில் வந்து டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்டாக்டில் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸும் எனக்கு இருக்குது. சரியா? அப்புறம் வந்து next, the application of force and object results in a change in its speed and change in its direction. அப்போ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பீடுக்கு ஏற்றாக்கில் அந்த வந்து அதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. சரியா? அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் அண்ட் ஆர் கான்ட்ராக்ஷன். அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அல்லது என்ன செய்யுது கான்ட்ராக்ட் ஆகுது, அதாவது சுருங்குது. எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா விரிவடைகிறது, கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குறது. சரியா? இப்போ வந்து நம்ம பலூன் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பலூன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து அப்படி நல்லா அமுக்கும் போது அது என்னது சுருங்கிறது. சரியா? அப்புறம் பலூனில் வந்து நம்ம ஏரை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து ஏரை வந்து வாயில் வச்சு ஏரை வந்து ஊதும்போது அது என்ன செய்யுது, அந்த பலூனானது என்ன செய்யுது பெருசாக விரிவடையுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இட் எக்ஸ்பேண்ட்ஸ். பாய்ஸ் அந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள் எல்லோரும். all of you see the boy, all of you see the activity number 3, fill in the empty spaces. மூவ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்னு கொடுத்துருக்கு. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அப்போ என்ன இருக்குன்னா மோஷன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். சரியா? அப்புறம் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் த டைரக்ஷன், அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, ஷேப்பு என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுது. அப்புறம் ஃபோர்ஸில் பார்க்கும்போது கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிக் அ பால். சரியா? பாலை கிக் பண்ணும்போது அது இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுது. அப்புறம் வந்து மேக்னெட் அட்ராக்ட்ஸ் நெயில்ஸ். சரியா? அப்போ வந்து மேக்னெட்டை வந்து என்ன செய்யுது, மேக்னெட்டை வந்து அது வந்து இந்த இதிலெல்லாம் நம்ம வைக்கும்போது, அதாவது ஸ்டீலில் வைக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா அது என்னது அட்ராக்ட் பண்ணுது. அப்புறம் புஷ்ஷிங் எ சிங்கிள் டோர். நம்ம வந்து டோரை வந்து என்னது இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது, எங்கே அது என்ன திறக்குது. ட்ரை லீவ்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் என்னது ட்ரீ. அப்போ வந்து இதில் வந்து ட்ரை லீவ்ஸ், இந்த இலை மரத்துலேருந்து இலை வந்து ட்ரை லீவ்ஸ் இருக்கலாம், அது வந்து மேலேருந்து கீழே வந்து எனக்கு ஃபால் ஆகுது. இதுதான் இது வந்து ஃபோர்ஸ்னால நடக்கிறது. சரியா? அப்புறம் வந்து பாய்ஸ் வந்து there are வந்து so many kinds of motions. சரியா? ஒன்று வந்து there are 6 types of motion சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷன், செகண்ட் ஒன் curvilinear motion, third one circular motion, fourth one rotatory motion, fifth one oscillatory motion, sixth one வந்து zigzag motion. வந்து அதில் சொல்லும்போது லீனியர் மோஷன். சரியா? செகண்ட் ஒன்று வந்து கர்லீனியர் மோஷன். அப்புறம் சர்க்குலர் மோஷன்னா வட்டப்பாதைனா சர்க்குலர். அப்புறம் ரொட்டேட்டட்னா என்ன செய்யுது, தன்னை ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மோஷன். அப்புறம் வந்து ஆசிலரி மோஷனாக அங்கேயும் என்னது அலைகிறது. அப்புறம் வந்து ஜிக்ஸாக்னா ஒழுங்கற்ற வந்து மோஷன். சரியா? அப்புறம் வந்து that's all. The portion is and the lesson is over. பாய்ஸ், நான் வந்து இந்த லெசனுக்குள்ளே வந்து ஆன்சரை ஆல்ரெடி நீ ஏற்கனவே ஷூட் பண்ணி அனுப்பிட்டேன். அந்த லெசனை வந்து நீ வந்து அந்த லெசனை வந்து புக் பேக்கில் காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ சென்ட் பண்ணு. கண்டிப்பாக நீ எல்லா பாய்ஸும் இதை பண்ணணும். தேங்க்யூ பாய்ஸ்.